வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். டாக்டர் B.R. அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைக்கவுள்ளார். ஜாலியன் வாலாபாக்கில் உயிரிழந்த தியாகிகளின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை வலுப்படுத்த அடுத்த 2 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ் புத்தாண்டு, வைசாக்கி, விஷு, பஹாக் பிஹு உள்ளிட்ட புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அறுவடை நேரத்தில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் நமது சமூக மரபுகளையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் குறிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகைகள் மூலம் நமது விவசாயிகளின் கடின உழைப்பை மதித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு மழைக்கால புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைவரது வாழ்விலும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தமிழர்கள் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் அவர்களது பண்பாட்டு உணர்வுகளையும் வளமான கலாச்சார கூறுகளையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பண்டிகைகள் மற்றும் விழாக்கள் மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட சமூகங்களை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் ஏற்றமிகு வளர்ச்சியையும் குறைவில்லா வளத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும் கொண்டு சேர்ப்பதாக அமையட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலத்திற்கு செல்லவுள்ளார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹிசாரில் இருந்து அயோத்தி செல்லும் முதல் வணிக விமான சேவையை அவர் கொடியசைத்து தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். தொடர்ந்து ஹிசார் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தீனபந்து சோட்ராம் அனல் மின் நிலையத்தின் 800 மெகாவாட் நவீன அனல் மின் நிலையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். சுமார் 8470 கோடி ரூபாய் மதிப்புள்ள 233 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முனையம் ஹரியானாவின் எரிசக்தி தன்னிறைவை கணிசமாக அதிகரிக்கும். இந்த முனையம் ஆண்டுக்கு 2600 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும். டாக்டர் B.R. அம்பேத்கரின் 135வது பிறந்த தின விழா நாளை புதுடெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாட்டின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் அனிமேஷன் கார்ட்டூன் குறித்த போட்டிகள் நடைபெற்றன. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்திய இசைத்துறையுடன் இணைந்து இந்த போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 10 பங்கேற்பாளர்களின் பெயர்கள் அறிவித்தனர். இவர்களில் ஸ்ரீகாந்த் வெமுலா, மயங்க் ஹரிஷ் விதானி, ஆதித்ய தில்பாகி, மார்க் ரியான் சைம்லி உள்ளிட்டோர் அடங்குவர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டி குறித்து தெலங்கானா திறன் மற்றும் அறிவுசார் குழு தலைவர் திரு ஸ்ரீகாந்த் வெமுலா கூறுகையில், அனிமேஷன் துறையில் சிறந்த வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டார். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஹைதராபாத் மீண்டும் ஒரு படைப்பு சக்தி என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் நேற்று 32 வேவ்ஸ் கிரியேட் இன் இந்தியா சவால் தொடர்களில் ஒன்றான தீம் இசை போட்டியின் வெற்றியாளர்களை அறிவித்துள்ளது. இது தொடர்பான ஒரு செய்திக்குறிப்பு உங்களுக்காக. வேவ்ஸ் உச்சி மாநாடு வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெறவுள்ளது. இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட இசை திறமைகளை வெளியே கொண்டு வர வடிவமைக்கப்பட்ட இந்த போட்டிக்கு நாடு முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கானோர் விண்ணப்பித்தனர். அதனை புகழ்பெற்ற நடுவர் குழு மதிப்பீடு செய்து 6 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தது. இந்த போட்டியில் மேற்கு வங்கம் கொல்கத்தாவை சேர்ந்த திரு குணால் குண்டு மற்றும் அல்லப் சர்தார் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகாராஷ்டிராவை சேர்ந்த 2 மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 3 உட்பட 5
15 பேர் 2ஆம் இடம் பிடித்தனர். இந்த போட்டிக்கான நடுவர் குழுவில் இந்திய இசைத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஹிந்துஸ்தானி பாரம்பரிய பாடகர் திரு சோமேஷ் குமார் மாத்தூர், பின்னணி பாடகரும் கோலிவுட் நடிகருமான திரு சாந்தீப் பக்ஷு, பாலிவுட் இசையமைப்பாளரும் இசை தயாரிப்பாளருமான திரு குல்ராஜ் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜாலியன் வாலாபாக்கில் உயிரிழந்த தியாகிகளின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஜாலியன் வாலாபாக்கில் இன்று உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். 1919ஆம் ஆண்டு இதே நாளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்த குடியரசுத் தலைவர் அவர்களது தியாகம் நாட்டின் சுதந்திர போராட்டத்தினை வலுப்படுத்தியதாக கூறினார். நிகழ்ச்சியில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வருங்கால தலைமுறையினர் தியாகிகளின் உறுதியான உணர்வை எப்போதும் நினைவில் கொள்வார்கள் என்று தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி உலகின் சிறந்த சாலைகளுடன் ஒப்பிடும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மற்றும் எல்லைப் பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை வலுப்படுத்த அடுத்த 2 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கின் கடினமான நிலப்பரப்பு மற்றும் பல நாடுகளுடனான எல்லைகளுக்கு அருகாமையில் இருப்பதால் சாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது அவசர தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களில் 784 நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் 3,70,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பிடப்பட்ட செலவில் 21,300 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலான மருத்துவ வசதியை ஏற்படுத்துவதில் அரசு மற்றும் தனியார் துறை ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் தனியார் மருத்துவமனை சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற கல்லீரல் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்று பேசினார். வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரின் சமத்துவம், நீதி மற்றும் சகோதரத்துவம் குறித்த தொலைநோக்கு பார்வையில் இருந்து உத்வேகத்தை பெறுமாறு மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பாட்னாவில் இன்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜெய் பீம் யாத்திரையை கொடியசைத்து தொடக்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் இளைஞர்கள் அரசியல் அமைப்பின் உணர்வை மதித்து அதனை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் கிறிஸ்துவர்கள் குருத்தோலை ஞாயிறு பவனி நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றனர். ஜெருசலம் நகருக்குள் இயேசு கிறிஸ்து நுழையும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆரவார வரவேற்பே குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா, ஜென்மராகினி மாதா பேராலயம், விண்ணேற்பு அன்னை ஆலயம், வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசானா என்று வாழ்த்து பாடல்களை பாடி வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளிலும் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு மத்திய அரசு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ள நிலையில் விண்ணப்பங்களை அனுப்புவது மற்றும் பரிந்துரைப்பதற்கு வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்களை பரிந்துரை செய்யும் நடைமுறை கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கியது. பத்ம விருதுகள் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படும். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா, ரிஷப் யாதவ் இணை தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடா மாவட்டத்தில் நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் சீன இணை வீரர்களை 153க்கு 151 என்ற புள்ளிக் கணக்கில் வென்று முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். டாக்டர் B.R. அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். ஜாலியன் வாலாபாக்கில் உயிரிழந்த தியாகிகளின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை வலுப்படுத்த அடுத்த 2 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.